கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாய் இந்த 2025 ஆண்டின் 2வது மாதமாகிய பிப்ரவரி மாதத்தின் சிந்தனையின் ஊடாக உங்களை சந்திப்பதை இட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். வல்ல கர்த்தர் உங்களோடு ஒருவரையும் எப்பொழுதும் ஆசீர்வதிப்பாராக. 2004வது ஆண்டிலே சுனாமி அலைகள் உலகம் முழுவதையும் தாக்கிய போது அதனாலே பாதிக்கப்பட்டவர்களில் நானும் ஒருவர். அச்சந்தர்ப்பத்திலே நான் இலங்கையிலே கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே பெரிய கல்லாறு மெதடிஸ்த ஆலயத்திலே ஒரு குருவானவராக நான் கடமையாற்றிக் கொண்டிருந்தேன். சுனாமி அலைகள் தாக்கிய போது நாங்கள் அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டோம். எல்லாம் முடிந்த பின்பு நாங்கள் திரும்ப அந்த இடத்தை எங்களது குருமனை, எங்களது சர்ச் வளவை வந்து நாங்கள் பார்த்த அந்த கம்பவுண்டை நாங்கள் பார்த்த போது எல்லாம் மிகவும் அலங்கோலமாக இருந்தது. ஆனால் அதே வேளையிலே நாங்கள் வாழ்ந்த அந்த குருமனையை பார்த்த போது குருமனை உறுதியாக அப்படியே நின்றது. காரணம், அந்த குருமனை உறுதியான அத்திவாரத்தின் மேல் உறுதியான கற்களாலே கட்டப்பட்ட மிகவும் உறுதியான கட்டிடமாக இருந்தது. குருமனையின் கதவுகள் மாத்திரம் உடைந்திருந்தன, ஆனால் குருமனை உறுதியாக அப்படியே நின்றது. ஆனால் அதே வேளையிலே அந்த குருமனை பக்கத்திலே இருந்த அந்த கராஜ் பாதிக்கப்பட்டிருந்தது. ஏனென்று சொன்னால் அது அவ்வளவு உறுதியான கட்டிடமாக இருக்கவில்லை. இந்த வேளையிலே இயேசு கிறிஸ்து கூறிய ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வர விரும்புகிறேன். லூக்கா 6ஆம் அதிகாரம் 49வது வசனம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 49வது வசனம். அந்த வசனம் இவ்வாறு எங்களுக்கு சொல்கின்றது: என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணிலே வீடு கட்டினவனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதினவுடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஆமென். ஆண்டவர் இந்த வசனத்தை கூறுவதற்கு மிக முக்கியமான காரியம், எங்களது விசுவாசமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உறுதியாக கட்டப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும். அப்படி எங்களது விசுவாசம் உறுதியான விசுவாசமாக இல்லாவிட்டால், அது இந்த வசனத்திலே சொல்லுகிறது போல, மணலின் மேல் வீடு கட்டப்பட்ட ஒரு வீடு எவ்வாறு உடைந்து நொறுங்கி போகுமோ அதுபோல ஒரு சிறிய புயல் வந்தாலும் சிறிய அலை வந்தாலும் அந்த வீடு இடிந்து நொறுங்கிவிடும். எங்களுடைய வாழ்க்கையிலே பல அலைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் வந்து மோதுகின்றன. சுனாமி போல பெரிய அலைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்து மோதுகின்றன. அது நாங்கள் நேசிக்கின்ற ஒருவரின் இழப்பாக இருக்கலாம், அல்லாவிட்டால் எங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு நோயாக, ஒரு வருத்தமாக இருக்கலாம், எங்களுக்கு ஏற்படுகின்ற வேலை சம்பந்தமான ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், எங்களுக்கு ஏற்படுகின்ற பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், எங்களுக்கு ஏற்படுகின்ற நாங்கள் வாழுகின்ற வீடு சம்பந்தமான சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். பல பிரச்சனைகள் எங்களை எப்பொழுதும் சுனாமி போல வந்து மோதுகின்றன. இப்படி இந்த பிரச்சனைகள் மோதுகின்ற போது எங்களது விசுவாசம் அங்கே சோதிக்கப்படுகின்றது. விசுவாசம் சோதிக்கப்படுகின்ற போது அந்த விசுவாசம் உறுதியாக இல்லாவிட்டால், அந்த விசுவாசம் இயேசு கிறிஸ்து என்கின்ற உறுதியான பாறையின் மேல் கட்டப்பட்டிருக்காவிட்டால், நாங்கள் மணலின் மேல் வீடு கட்டினவருடைய வீட்டுக்கு எங்களது விசுவாசம் ஒப்பானதாக இருக்கும். அதாவது ஒரு சிறிய பிரச்சனை எங்களுடைய வாழ்க்கையில வந்துவிட்ட உடனே எங்களது விசுவாசம் பாதிக்கப்பட்டு நாங்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி செல்கின்றவராக, பேக்ஸ்லைடர்ஸாக நாங்கள் மாறிவிடுவோம். பலரை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இவ்வாறு பார்க்கின்றோம். ஆலயத்திற்கெல்லாம் ஒழுங்காக வருவார்கள், பைபிள் ஸ்டடிக்கு வருவார்கள்,
ஜெபம் செய்வார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறிய பிரச்சனை ஒன்று அவருடைய வாழ்க்கையில வந்தவுடன் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி விடுவார்கள். பின்பு சர்ச்சுக்கு வரமாட்டார்கள், ஒன்றுக்கும் வரமாட்டார்கள். அவர்கள் கடவுளை பார்த்து நிரம்ப கேள்வி எழுப்ப ஆரம்பிப்பார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்கின்ற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், எங்களது விசுவாசம் உறுதியான விசுவாசமாக இருக்க வேண்டும். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பது அவசியம். இந்த வேளையிலும் நான் ஜோபுனுடைய வாழ்க்கையை உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வர விரும்புகின்றேன். ஜோபு என்ற பக்தனுக்கும் பயங்கரமான சோதனைகளை சாத்தான் கொடுத்த போதிலும் அவனுடைய விசுவாசம் ஆண்டவரின் மேல் உறுதியாக இருந்தபடியால் சாத்தானால் அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அவருடைய விசுவாசம் ஆண்டவர் என்கின்ற கற்பாறையின் மேல் உறுதியாக கட்டப்பட்ட ஒரு விசுவாசமாக இருந்தது எனக்கு அன்பானவர்கள். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் பார்க்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை பிரச்சனைகளை நாங்கள் நாளாந்தம் சந்திக்கின்றோம். அது எங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குறதாக, எங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடுகின்றதாக, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சோர்ந்து விழுந்து விடுகின்ற ஒரு பிரச்சனையாக, எங்களை அவமானப்படுத்துகின்ற ஒரு பிரச்சனையாக, நாங்கள் ஒன்றுமில்லை என்று நினைக்கின்ற ஒரு பிரச்சனையாக அந்த பிரச்சனை ஒருவேளை இருக்கலாம். இவ்வாறு பிரச்சனைகள் எங்களை தாக்குகின்ற போது எனக்கு அன்பானவர்களே, எங்களது விசுவாசம் இயேசு கிறிஸ்து என்கின்ற உறுதியான கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட விசுவாசமாக இருக்க வேண்டும். ஆகவேதான் இன்றைய செய்திக்கு நான் கொடுத்திருக்கின்ற தலைப்பு, நாம் அசைக்கப்படுவதில்லை. ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் மேல் எங்களது விசுவாசம் கட்டப்பட்டிருக்குமானால் நாம் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. அந்த விசுவாசம், அந்த உறுதியான விசுவாசம் எங்களுடைய வாழ்க்கையில அவசியமாகின்றது. யாரும் சொல்ல முடியாது, நான் இயேசுவோடு, நான் ஆண்டவரோடு நான் வாடுகின்ற போது எனக்கு எல்லா பிரச்சனைகள் வராது என்று யாரும் சொல்ல முடியாது. எல்லோருக்கும் பிரச்சனைகள் வரும். ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கின்ற போது சாத்தான் ஆனவன் தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை கொண்டு வருவான். அது சுனாமி போல என்னையும் உங்களையும் வந்து தாக்கும். ஆனால் ஆண்டவரின் மேல் எங்களது விசுவாசம் உறுதியாக கட்டப்பட்டிருக்குமானால் நாம் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. ஒரு புதிய மாதத்திற்குள் நாங்கள் வந்திருக்கின்றோம். புதிய மாதம் எங்களுக்கு பல சவால்களை ஒருவேளை கொண்டு வரலாம். பல சவால்கள் சுனாமி போல எங்களுடைய வாழ்க்கையில வரலாம், இல்லாவிட்டால் வராமலும் விடலாம். ஆனால் அப்படி வந்தால் எங்களது விசுவாசம் சோதனைக்கு உள்ளாகின்ற போது நாங்கள் உறுதியாக நிற்க வேண்டும். உறுதியாக நிற்பதற்கு நாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட மக்களாக, அவருடைய இயேசு கிறிஸ்து என்கின்ற அஸ்திவாரத்தின் மேல் உறுதியாக கட்டப்பட்ட மனிதர்களாக எங்களது விசுவாசம் இருக்கின்ற போது நாங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. நாம் அசைக்கப்படுவதில்லை. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், பாரங்கள், பாடுகள் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை சுனாமி போல வந்து தாக்குகின்றன. ஆனால் நாங்கள் உம்மீது உறுதியாக எங்களது விசுவாசம் கட்டப்பட்டிருக்கின்ற போது ஆண்டவரே, நாங்கள் ஒருபோதும் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை சுவாமி. ஒருபோதும் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. அதை நாங்கள் உணர்ந்து உமக்கு முன்பாக வருகிறோம். இந்த புதிய மாதத்திலும் எங்களை உமக்கு முன்பாக வைக்கின்றோம். எங்களோடும் எங்களை சார்ந்தவர்களோடும் ஆண்டவரே, ஆண்டவர் கூட இரும், எங்களை வழிநடத்தும். நாங்கள் கைட்டு செய்ய போன்ற காரியங்களை புதிய மாத்திரம் ஆசீர்வதியும். எங்கள் போக்கிலும் எங்களுடைய வரத்திலும் ஆண்டவர் எங்களோடு துணையாக, எங்களோடு கூட வார கரங்களை பிடித்து அழைத்து செல்லும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். வல்ல ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் உங்களோடு ஒருவரை வழிநடத்தி வருவாராக. நாம் அசைக்கப்படுவதில்லை.